Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டக்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சுண்டக்காயோட கசப்பு தன்மையே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த பச்சை சுண்டக்காயில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த பச்சை சுண்டக்காய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. வாங்க இப்போது பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் வறுத்து எடுத்துடலாம். கால் ஸ்பூன் வெந்தயம், ½ ஸ்பூன் மிளகு, ½ ஸ்பூன் சோம்பு, ½ ஸ்பூன் ஜீரகம், ½ ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடர் நம்ம குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்குறதுனால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வறுத்து அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ½ கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ தேங்காவும் நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூட 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். இது கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கணும். இப்போது அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பழம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே இந்த பூண்டு வெங்காயமும் வதங்கிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இப்போது ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காயை நல்லா தட்டி கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தட்டி கழுவிருக்கேன். கொஞ்சம் பாதி விதை போயிடுச்சு. இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். இந்த சுண்டைக்காயும் நல்ல எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிளகுலாம் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆகி நமக்கு எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சைடில். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு இருக்கிற புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துறேன். நம்ம தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, வறுத்து அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஏன்னா நம்ம இப்போ புளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகணும், ரா ஸ்மெல் அடிக்கக்கூடாது. அதனால் நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த புளிப்பு கசப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ வெல்லம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.